தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 20 அதிகாரம் 31 ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரே, தாவீதின் மகனை எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க கத்தினார்கள் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஒரு நல் ஆலோசனையும் அறிவுரைகளும் என்னவென்றால், இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த குருடர்கள் இயேசுவை பார்த்து எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆனால் அதை மற்றவர்கள் அதட்டினார்கள். அந்த கண்ணு தெரியாத அந்த மனிதர்களை பார்த்து பேசாதிருங்கள், அமைதியாயிருங்கள் என்று அதட்டினார்கள். ஆனால் அந்த கண்ணு தெரியாத அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். பிரியமானவர்களே, இதே போன்றுதான் இப்பொழுது நாமும் நன்கு பக்தியாக இருப்போம். அதிகாலையில் எழும்பி தேடுவோம், உபவாசித்து தேடுவோம், ஆலயத்திற்கு செல்வோம். ஆனால் ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில காரியங்கள் தாமதிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறீர்கள்? ஜெபித்து என்ன பிரயோஜனம்? அப்படி நம்மை ஏளனமாக நம்முடைய விசுவாசத்தை விலகச் செய்கிறவர்கள் அநேகர்கள் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, அது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அருகில் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்படாமல், அந்த குருடர்கள் அருகில் உள்ளவர்கள் அவர்களை அமர்த்தும் பொழுதும் அதற்கு பயப்படாமல், அவர்கள் சொல்லை கேட்காமல் இறங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். பிரியமானவர்களே, இதைத்தான் கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார். நாமும் இதில் கத்தோலிக்க வேதாகமம் அழகாக கூறுகின்றது. உரக்க கத்தினார்கள், ஆண்டவரே, தாவீதின் மகனை எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க கத்தினார்கள் என்று கூறப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஆகவே அவர்களுடைய அந்த நிந்தைக்கு, அவமானத்திற்கு நாம் கலங்காமல் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டும், இன்னும் அதிகமாக அவரை துதிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக பாடல் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாமும் நமக்கு நிந்தைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அதை கவனிக்காமல், அதை கவலைப்படாமல், அதை ஓரத்தில் வைத்துவிட்டு அதிகமாக ஆண்டவரை தேடுவோம். ஆசீர்வாதங்களை இன்றே அதிகமாக பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான கிருபையின் வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. அப்பா, யாரோ ஒருவர்கள் இந்த வசனத்தை கேட்டு எங்களுக்கு இன்னும் காரியங்கள் வாய்க்கவில்லையே, அருகில் உள்ளவர்கள் நிந்தையாகவும் அவமானமாகவும் எங்களை பேசுகின்றார்களே என்று ஒடுங்கி இருந்த அவர்களுக்கு நீர் கொடுக்கின்ற இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இன்னும் அவர்களை அதிகமாக துதிக்க கூறுகின்றீர்கள். அந்த குருடர்கள் எப்படி பிறர்களுடைய அவமானத்தை, அவர்களுடைய அந்த அதட்டலின் சத்தத்தை கேட்காமல் அதிகமாக கூப்பிட்டார்களோ, அதே போன்று அதிகமாக கூப்பிடுங்கள் என்று எங்களுக்கு தந்த இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் அவர்களுடைய நிந்தைகளுக்கும் அவமானத்திற்கும் பயப்படாமல் அதிகமாக கூப்பிடுவோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.